நான் ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டு. இந்த ரோலில் வந்து அட்வொகேட்டாக இருந்து அட்வொகேட் தொழிலை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரியும் ஒரு சில வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி வந்து ஒரு அட்வொகேட் ஃபீல்டில் வந்து டெய்லி இந்த கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. அவர் வந்து உண்மையாலுமே ஒரு சிறந்த நடிகராக இருக்கிறாரு, அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஆனால் அட்வொகேட் தொழிலை கொச்சைப்படுத்துறதுக்கு அவர் பகிரமாக மன்னிப்பு கேட்கணும். இது சம்மந்தமாக இல்லை இது அட்வொகேட்டு சார் இருக்கீங்க சார், நாங்கள் இருங்க சார், அட்வொகேட் சார் நாங்கள் இருங்க சார், நீங்கள் எடுங்க சார், நீங்கள் எடுங்க சார், நீங்கள் வணக்கம். சசி பெருமாள் ஐயா தன்னுடைய இன்னுயிரை 2015 தன்னுடைய இன்னுயிரை களத்திலேயே உயிரை விட்டார். இந்த மதுவிலக்கு வேண்டும், உண்ணாமலை கடையிலே மார்த்தாண்டத்திலே அந்த கடையை மூட வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார். சினிமா ஆக்டரா இருந்தா கருத்தை சொல்றது தப்பு இல்ல, ஒரு தொழிலை வந்து கொச்சப்படுத்த கூடாது இல்ல. நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு குற்றவாளியை வந்து நிரூபணை கொண்டு வேலை அந்த மாதிரி நாங்க இது சம்பந்தமா சார் அவர் எடுத்துட்டு என்ன சொல்றோம் அதுக்காக இல்ல. உங்களுக்கு அவர் வக்கீல் தொழில் விஷயத்தில் அவர் பண்றது தவறு. அவர் 4 பேர் கூட போய் அவர் 4 பேர் கூட போய் மார்க்கெட்டிங் கேட்கிறாரு. வெயில் இருக்காது சார், கேளுங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வக்கீல் தொழில் சொல்லிட்டு அவர் வெயில் இருக்கா அது இருக்கான்னு சொல்லி வந்து மார்க்கெட்டிங் பண்றாரு. பிரச்சனை பண்ண வந்திருக்காரு அவரே. சார் இல்ல 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 சினிமா டீம்ல யாரும் பேசாதீங்க. நாங்க என்ன சொல்றோம், அங்க போய் பேசி வக்கீல் அங்க பேட்டி கொடுத்திருக்காங்களா, அதுக்கு அப்புறம் உங்க கருத்து சொல்லுங்க சார். நாங்க எங்களுக்கு சார் எங்களுக்கு மீடியா கேப் சொல்லுங்க, எங்களுக்கு மீடியா கேப் அதெல்லாம் எல்லாரும் மீடியா வரதா செய்யும் பாப்பாங்க. சரக்கு பத்தி பேசுறாங்க, சாராஜ் பத்தி பேசுறாங்க, உங்க கருத்து பேசுங்க. அட்வொகேட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேசுங்க, வந்து பேசுங்க. எங்க தொழில் பாதிக்குது, அவர் பேசுற உரிமை மதிக்காதீங்க. நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்றத வந்து நாங்க எதிர்க்கிறோம். அதை வந்து நாங்க வந்து லீகலா தான் கேட்கிறோம். நாங்க உங்களை கெடுக்கணும் எங்களுக்கு அவசியம் இல்ல, நாங்க லீகலா ஃபைட் பண்றோம். லீகலா நீங்க பண்ணணும், அவ்வளவு கேக்குறீங்க நீங்க. நான் வந்து படம் எடுத்திருக்கேன், நீங்க எடுங்க சார். சென்சார் வாங்கி சரக்கு படத்தை பத்தி பேசல, சரக்கு படத்தை எடுக்கக்கூடிய சில ரோல்களை பத்தி பேசுறோம். அது எகைன்ஸ்ட் அட்வொகேட் ரோல்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி பண்றீங்க, அது தவறு சார். அது தவறு சார். நீ கோர்ட்டுக்கு போங்க போறோம் சார், கண்டிப்பா போவோம், கண்டிப்பா போவோம் சார், கண்டிப்பா போவோம், கண்டிப்பா போவோம். ஓகே, கண்டிப்பா போவோம். நாளைக்கு நான் கமிஷனர்ல பாப்போம். யார் கூட்டது பாக்குறாங்க? சும்மா யார் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு தெரியும், சும்மா இருங்க, தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க. எவங்க அப்ப 7.5 கோடி வந்தாலும் தடுக்க முடியாது. நீங்க உங்க வேலையை பாருங்க, போங்க. படம் நல்லா இருக்கா இல்லையா அதை மட்டும் போங்க, வேலையை பாருங்க. சூப்பர் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு எடுத்த படம் அந்த படம். ஆமா ஆமா அதான் உண்மை. யாரோ செஞ்ச சதி. அவன் வேணா கோர்ட்டுக்கு போக சொல்லு. வணக்கம், நான் எழுச்சூர் அரவிந்தன். வர சொல்லுங்க மாளுகளை. எது யாரும் அடிக்க போறான்டா?
ஏய் வந்துருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ண பார்க்குறாங்க. நீ வா, வெளியே வா, நம்ம ஆளுகெல்லாம் வெளியே வந்துரு. யாரும் பேசலைன்னா சைலண்டாக பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம யாரும் எதுவும் பேச வேண்டாம். மீடியா அவங்க நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது, விட்டுருங்க. சும்மா கத்திக்கிட்டு அவர் போயிடுவோம். சரி நீ வாங்க, அவன் என்னமோ கேட்கணும். படம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த சந்தோஷத்தில் இருந்தோம். யாரும் வக்கீலுங்க, அவங்க தெரிஞ்சு வந்திருக்கிறாங்க, கதையை பற்றி தெரிஞ்சு தூண்டி விட்டுருக்காங்க. ஆனால் நான் இதுக்கெல்லாம் யாரும் பயப்படுறவங்களாம் கிடையாது. இதை பாருங்கள், இன்னும் போயிட்டு இருக்குது. ஒரு நல்ல இதை கெடுக்க பார்க்குறாங்க. அவனால் தடுக்க முடிஞ்சா தடுக்கட்டும், நம்ம அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இவ்வளோ பண்ணியிருக்கிறோம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். எல்லாம் பார்த்தவங்களை கேளுங்க. வெற்றி விழாவில் சந்திப்போம். 20 வருடங்களா போராடியதை ஐயா வந்து ஒரே சொல்லியிருக்காங்க.